உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கி ரத்னம். பீகார் தேர்தல் முடிவுகள் நேத்து வந்துருச்சு. தேர்தல் முடிவுகள் வந்ததுல இருந்து எல்லாரும் தமிழ்நாட்டுல அதிகம் பேசுனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோரோட நிலைமை தான் விஜய்க்கும் வரும். பீகார்ல ஜன்சுராஜ் கட்சி மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கறத அடைஞ்சது இல்லையா, அதுதான் இங்க தமிழ்நாட்டுல விஜய்க்கு நடக்க போகுது. ஜன்சுராஜோட நிலைமை தான் டிவிகேவுக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, இதோட உண்மை என்ன? தமிழ்நாட்டு பிரசாந்த் கிஷோரா விஜய் அவர்கள், தமிழ்நாட்டு ஜன்சுராஜா டிவிகே, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை நம்ம டீட்டெயில்டா பேசிடுவோம், புள்ளி விவரங்களோட பேசிடுவோம். இது முழுக்க 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 என்னோட கருத்து தான், ஒரு தியரி தான். ஆனா இது உண்மை அப்படின்னு நீங்க ஏத்துப்பீங்க, முழுசா கேளுங்க அப்படின்னு என்னால தைரியமா சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. என்னன்னா, ஒரு வயதான தம்பதிகள் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். 3 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் செஞ்சிடணும், நமக்கு ஆண் வாரிசு இல்ல, சொத்து நிறைய இருக்கு, நம்ம இருக்கும்போதே பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், பெரிய பிள்ளைக்கு மருமகனை பார்த்து சின்ன பிள்ளைக்கு பாக்குறதுக்குள்ள வருஷம் ஆயிடும், அதனால ஒரே மேடையில 3 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல மாப்பிள்ளைய பார்த்து 3 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு. அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு அந்த கணவன் மனைவிக்கு ஒரு சந்தேகம். இந்த மருமகங்க நம்மள நல்லா பார்த்துப்பாங்களா, நம்ம பிள்ளைங்களை நல்லா பார்த்துப்பாங்களா, நம்ம கடைசி காலகட்டத்துல பார்த்துக்க ஆள் இல்லாம இருக்கமே, நம்மள பார்த்துப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். உடனே அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க தன்னோட கணவர்கிட்ட, மருமகனுங்களுக்கு நான் டெஸ்ட் வச்சு பார்த்துறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குது. உடனே எல்லாருமே ஹனிமூன் கூட்டு போறாங்க, எல்லா பிள்ளைங்களையுமே. இந்த வயதான பெண்மணி என்ன பண்றாங்க, மூத்த மருமகனையும் மூத்த மகளையும் கூப்பிட்டு போட்டிங் போறாங்க. தவறி தண்ணியில வேணும்னே விழுகுறாங்க. காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறாங்க. உடனே மருமகன் பதறி துடிச்சு போய் ஜம்ப் பண்ணி குதிச்சு காப்பாத்திட்டாரு. அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா வாசல்ல ஒரு ஃபோர்டு கார் நிக்குது. அதுல மருமகனுக்கு மாமியாரின் அன்பு பரிசு, என்னுடைய உயிரை காப்பாற்றியதற்காக அப்படின்னு எழுதியிருக்கு. ஆச்சரியம் ஆயிடுச்சு மருமகனுக்கு. சரி, அடுத்து 2வது மருமகனுக்கும் டெஸ்ட் வச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2வது மருமகனையும் கூட்டு போய் வேணும்னே தவறி விழுறாங்க. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு 2வது மருமகன் பதறி துடிச்சு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் கூட கழட்டாம செல்லுகள் எல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு அப்படியே ஊச்சிட்டாரு. ஐயோ மாமியார் உயிருக்கு ஆபத்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி காப்பாத்திட்டாரு. உடனே மாமியார் புலகாங்கிதம் அடைஞ்சிட்டாங்க. மருமகனாவது செல்லெல்லாம் எடுத்து போட்ல வச்சுட்டு தான் கூச்சான், இந்த பையன் மாமியார் உயிர் தான் முக்கியம்னு அப்படியே கூச்சானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஸ்கோடா கார் அடுத்த நாள் காலையில நிக்குது. மாமியாரின் அன்பு பரிசு, என் உயிரை உடனடியாக காப்பாற்றியதற்காக அப்படின்னு. அந்த பையனுக்கும் ரொம்ப சந்தோஷம், மாமியார் நமக்கு இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கடைசி மருமகனையும் நாம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கடைசி மருமகனையும் கூட்டு போய் அதே மாதிரி தவறி விழுறாங்க. அந்த மருமகன் போட்ல உட்காந்துட்டு கைதட்டி சிரிச்சிருக்கான். சாவு சாவு, உனக்கெல்லாம் இது வேணும், பொண்ணா பெற்று வச்சிருக்க, அநியாயம் பண்ணுது, கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, இவ படுத்துற பாடு என்னால தாங்க முடியல, இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுறான். இறந்தும் போறாங்க. அடுத்த நாள் உடல் அடக்கம் எல்லாம் முடிஞ்சு தவறி விழுந்துட்டாங்க, எனக்கும் நீச்சல் தெரியாது அதனாலதான் காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு மாமனார மனைவி எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சிடறான். அடுத்த நாள் அவன் தூங்கி எழுந்திருக்கிறான். வீட்டு வாசல்ல ஒரு BMW கார் நிக்குது. அதுல எழுதியிருக்கு, மாமனாரின் அன்பு பரிசு, ஒரு அரக்கியை கொன்று என் சொச்ச வாழ்வை காப்பாற்றியதற்காக அப்படின்னு. எப்படி இருக்கு இந்த கதை? எதுக்காக இந்த கதை இப்ப சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூத்த மருமகன் இருக்காருல்ல, உயிரை ஃபர்ஸ்ட் காப்பாத்தினார்ல, அதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ். அந்த உயிரை காப்பாத்தின மருமகன் தான் ஸ்டாலின். அந்த மூத்த மருமகனை கூட்டு போய் கீழே விழுந்துச்சு பாத்தீங்களா மாமியாரு, அதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ். தமிழ்நாட்டுல என்னை காப்பாத்தின ஸ்டாலினுக்கு அன்பு பரிசு அப்படின்னு சொல்லி கார் கொடுத்தது. 2வது மருமகன் காப்பாத்தினார்ல, அவரு பாண்டிச்சேரி ஸ்டாலின். அந்த அம்மா பாண்டிச்சேரி காங்கிரஸ் 2வது வாட்டி கூட்டு போனது. எப்படியோ டெபாசிட் இல்லாக்காம ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துக்காக என்னை கொண்டாந்து உட்கார வச்சியப்பா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்கோடா காரை கொடுக்குது. இந்த 3வது ஒரு மருமகன் கொண்டாம் பாத்தீங்களா, அந்த செத்து போன மாமியார் யாரு அப்படின்னா பீகார் காங்கிரஸ். தளபதி ஓட்டு கேட்க போனாரு, சோலி முடிஞ்சு போச்சு. இந்த BMW கார் பரிசு கொடுத்த மாமனார் தான் மோடி. மகனே அங்குசாமி நீ நல்லாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காரா பரிசு கொடுத்துருக்காரு. நீ இங்க பேசுன அவ்வளவுதான், மொத்த சோலியும் முடிஞ்சு போச்சு காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பரிசா இன்னைக்கு ஸ்டாலினை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்த பிஜேபியினர் எல்லாமே. நல்லாரியா மகனே அங்குசாமி அப்படிங்கிற கதையா இப்படிதான் ஆயிருக்கு.
எதுக்காக இந்த கதை அப்படிங்கறத சொன்னோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இங்க சாதாரணமா பிஜேபி பேசிச்சு, பீகாரிகளை வந்து தமிழ்நாட்டுல மதிக்கிறது இல்ல, திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அது பெருசா எடுபடல. ஆனா பீகார்ல எப்படி எடுபட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இந்த தேர்தல் முடிவுகள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போன தொகுதி எல்லாம் தரிசா போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு வழியா பாலை குத்தி பாடையில ஏத்தி விட்டாரு காங்கிரஸ, நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்து தமிழ்நாட்டிலயும் இது நடக்கு அப்படின்னு நாம எதிர்பார்ப்போம், நம்புவோம். அடுத்ததா விஜய், எல்லாருமே நேத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த கான்செப்ட் அதுதான், இங்க பிகே மாதிரி ஆக போறாரு அப்படின்னு. இங்க அப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு ஒரே வரியில முடிச்சிடலாம். சரி, விஜய் வெற்றி அடைஞ்சு சிஎம் ஆயிடுவாரா அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய தேர்தல்ல தான் தெரியும். ஏன்னா மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. மக்களோட மனநிலையை அறிந்த ஒருத்தன் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு நான் நம்புறேன். இந்த வியூக வகுப்பு புடுங்கின்னு ஒரு குரூப் இருக்கானுங்கல்ல, இவனுங்களாலாம் எதுவுமே பண்ண முடியாது. சும்மா ஜெயிக்கிற கட்சிக்கிட்ட காசை வாங்கிட்டு ஏதோ ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு ட்ரெண்ட் அடிச்சுட்டு கிடப்பாங்க. பட் இதால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோரோட படுதோல்வி அப்படிங்கறதுல இருந்து தெரியும். இதனால இங்க வியூக வகுப்பு அப்படிங்கறதெல்லாம் எடுபடாது. அதனால ஒரு சின்ன தியரி அப்படிங்கறத நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுங்க. விஜய் ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா அந்த ஜோதிடத்துக்குள்ள எல்லாம் நான் போகல. ஒரு சின்ன தியரி, தமிழகத்தில் 100 வாக்காளர்கள் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 100 பேத்துல 20% வாக்காளர்கள் திமுகவுக்கு இருக்காங்க, கேரண்டியா இருக்காங்க. அதிமுகவுக்கு 20% வாக்காளர்கள் இருக்காங்க. நீங்க கேட்கலாம், ஏங்க அதிமுகவே 2ஆ 3ஆ உடஞ்சு கிடக்க, எங்கங்க 20 வருஷம் அப்படின்னு. எப்பவுமே தனிப்பட்ட கட்சி அதோட வாக்கு வங்கி செல்வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேதி வரைக்கும் திமுகவை விட அதிமுக தனிப்பட்ட வாக்கு வங்கியில் பலம்தான். அதிமுகவுக்கு, அதனாலதான் நான் திமுகவுக்கு நிகரா 20 போட்டிருக்கேன், அதிமுகவுக்கு 25 வரைக்கும் போடலாம். ஆனா இந்த உடஞ்சிருக்கு, போயிருக்கு, வந்திருக்கு, சிக்கல் இருக்கு அப்படிங்கறதால தனிப்பட்ட கட்சி வாக்கு அப்படின்னு 20% இருக்கு. 40 போயிடுச்சு. மிக குறைவாதான் 2 கட்சிக்குமே போட்டிருக்கேன். 1-2% கூடுமே ஒழிய குறையாது. தமிழ்நாடு பிஜேபிக்கு குறைந்தபட்சம் அண்ணாமலையோட வருகைக்கு பிறகு பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தா வளர்ந்துருக்கு, இதை மறுக்கவே முடியாது. எல்லா பகுதியிலையும் வளர்ந்துருக்கோ இல்லையோ, கண்டிப்பா சில பகுதிகளில் அதிகபட்ச வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த வகையில பிஜேபிக்கு நாம 5% போடுறோம், நாம் தமிழருக்கு 5% போடுறோம். நாம் தமிழர் களத்துல 8 நிரூபிச்சிருக்காங்க, ஆனா நாம 5 தான் போடுறோம். இந்த அடிப்படையிலேயே 50% வாக்கு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இதை ரொம்ப குறைவா பேசுறேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 3, இது கூடுமே ஒழிய குறையாது. 3% நிச்சயமா இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கு 2% நிச்சயமா இருக்கு. ஏன் விடுதலை சிறுத்தைகளுக்கு கம்மியா போடுறேன், பாமகவுக்கு கம்மியா போடுறேன் அப்படின்னா, இந்த பாமகவும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி வடமாவட்ட கட்சிகள். நீங்க தாம்பரத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சி வரைக்கும் தான் இந்த கட்சிகள் இருப்பாங்க. திருச்சிக்கு தாண்டி இந்த 2 கட்சிகளுக்குமே பெருசா வேலை அப்படிங்கிறது இருக்காது. இந்த மாவட்டத்துல தனியா நீங்க பிரிச்சு ஒவ்வொரு மாவட்டமா எடுத்தீங்கன்னா, இப்ப விழுப்புரம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாமகவோட வாக்கு 10%க்கு மேல இருக்கும், விசிகாவோட வாக்கு 10%க்கு மேல இருக்கும். ஆனா ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு பாக்குறப்ப 2%, 2%, 3% தான் நான் போட்டிருக்கேன். இதுல ஒரு 5 முடிஞ்சிருச்சு. அடுத்தது இஸ்லாமிய கட்சிகள், எல்லா கட்சியும் சேர்த்துக்குவோம். எல்லா கட்சியும் சேர்த்து அந்த கட்சிகள் சொன்னா மட்டும்தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில 1% போடுறேன், வெறும் 1%. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் 1% போடுறேன். சரிங்களா? மார்க்சிஸ்டுக்கு 1, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 1. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு % அப்படிங்கறத நான் போடுறேன், அதிகமா போடல. காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு, காங்கிரஸ் 5 போட்டேன்னா அபாண்டம். ஏன்னா காங்கிரஸ் வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா ஒரு 7-8% போடலாம். இப்ப காங்கிரஸுக்கு நாம 5 அப்படிங்கறது கொடுத்தோம்னா அது அதிகமாயிடும். அதனால காங்கிரஸுக்கு ஒரு 3% போடுவோம். இது கண்டிப்பா இருக்கும், இதை இல்லைன்னு யாராலையுமே மறுக்க முடியாது. நான் சொன்ன வாக்கு வங்கி அப்படிங்கிறது எல்லா கட்சிக்கும் இருக்கும். தேமுதிக, கேப்டன் அவர்களோட மரணத்திற்கு பிறகு கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா தேமுதிகவுக்கும் 1% அப்படின்னு போடும். இவ்வளவுதான் இங்க உள்ள நிலைமை. இதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த கட்சி ஓட்டுலாம் மாறுமா அப்படின்னா மாறக்கூடிய சாத்தியமே இல்லை. ஆனா டிவிகேவினர் ஒரு வாதம் வைக்கலாம் இதுல, அதையும் நானே வச்சிடறேன். டிவிகேல தான் இருப்பாங்க, ஆனா தளபதி ஃபேன்ஸ் டிஎம்கேல இருப்பாங்க, ஏடிஎம்கேல இருப்பாங்க, நீங்க சொன்ன எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. ஆனா ஓட்டுன்னு வந்தா தளபதிக்கு தான் போடுவாங்க அப்படின்னு ஒரு வாதம் வைக்கலாம் இதுல. டிஎம்கேலையும் தளபதி ரசிகர்கள் இருக்காங்க, ஏடிஎம்கேலையும் இருக்காங்க, அவங்க எல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கலாம். ஆனா இந்த வாதத்துக்கு எதிர்வாதமா ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தளபதி ஃபேன்ஸ், டிஎம்கேல இருக்கிற எத்தனையோ பேர் தளபதி ஃபேன்ஸ், ஆனா நான் தளபதி ஃபேன் தான், ஓட்டுன்னு வந்தா நான் என் கட்சிக்கு தான் போடுவேன் அப்படிங்கிற நபர்களும் இருக்காங்கல்ல.
அதனால இது அதுல அடிபட்டு போயிடுது அப்படிங்கிற ரீதியில அதுல நாம பர்சன்டேஜே போட வேண்டியதில்லை, ஃபேக்டர் அவ்வளவுதான். இதுல இதர கட்சி இருக்கு இல்லையா, அங்கங்க நாடார் கட்சி, கொங்கு மக்கள் கழகம், கொங்கு நாடு மக்கள் கட்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்தமா எல்லா கட்சியும் சேர்த்துக்கோ. நம்ம ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி அவர்கள், IJK, நாடார் கட்சி, கொங்கு கட்சி, இது எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு 2% போடுவோம். டோட்டல் பாத்தீங்கன்னா 64% வருது. 64% தமிழக வாக்காளர்கள்ல ஆல்ரெடி கட்சிகளால பிரிக்கப்பட்டுருச்சு. 100% வாக்குல 64% இந்த கட்சிகளாலேயே பிரிக்கப்பட்டுருச்சு. மீதி இருக்கிறது 36% தான். 36%த்துல 10% நமக்கு சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு மீதி இருக்கிற பர்சன்டேஜ்ல ஒரு 10% ஓட்டு போட வர மாட்டாங்கன்னே வச்சுக்கோ. வழக்கமா 70 தான் விடும், இல்ல விஜய்க்காக பெருசா போலிங் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம், பிளஸ்ஸாவே எடுத்துக்குவோம். இருந்தாலும் 10% வாக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா வாக்காளர் பட்டியல்ல இப்ப என்னதான் திருத்தினாலும் அதுல டபுள் என்ட்ரி இருக்கும், இறந்தவன் ஓட்டு இருக்கும், வெளிநாட்டுல நிறைய பேர் வேலை பார்ப்பான், கை கால் முடியாம வீட்டை விட்டு ஏந்திரிச்சு வர முடியாம கிடப்பான், அவனெல்லாம் அதிமுக தூக்கி போடுவான். டிவிகேவினர் அதுக்கு ஏற்பாடு செய்யறாங்களான்னு தெரியல. நிறைய பேர் மருத்துவமனையில இருப்பாங்க, அவங்களால வெளியிலே வர முடியாது, கை கால் உடைஞ்சிருக்கலாம், மருத்துவமனையில ICUல இருக்கலாம், அவர்களால ஓட்டு போட வர முடியாது. இதை தாண்டி ஜெயில நிறைய பேர் இருப்பாங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறைச்சாலையில கைதிகளா இருப்பாங்க, அவர்களால வாக்கு செலுத்த வர முடியாது. இந்த மாதிரி ஓட்டே போடாத ஃபேக்டர் அப்படின்னு ஒரு 10% இருக்கு. 64 10 74 போச்சுன்னா மீதி 24% தான் விஜய் அவர்களால முழுக்க 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 சைன் பண்ணாலும் எடுக்க முடியும். நான் இது அதிகபட்சமா சொல்றேன். இந்த 20னா 20 அப்படின்னு கிடையாது. ஏன்னா இப்ப அதிமுகவை பிடிக்கல அப்படிங்கிற அத்தனை பேரும் விஜய்க்கு ஓட்டு போடுவானா அப்படின்னா போட மாட்டான். திமுகவுக்கும் போடுவான், விஜய்க்கும் போடுவான். திமுகவை பிடிக்கல அத்தனை பேரும் அப்படிங்கிறவனும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவான்னா போட மாட்டான். அவன் அதிமுகவுக்கும் போடுவான், விஜய் அவர்களுக்கும் போடுவான். இல்ல இந்த ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பேருமே நமக்கு வேண்டாம், சீமானுக்கு இவ்வளவு நாளா போட்டுக்கிட்டு இருந்தோம், விஜய் இன்னொரு ஆப்ஷன், 3 பேருமே இல்லாத ஆப்ஷன் எல்லாருமே தேர்ந்தெடுக்கக்கூடியது விஜய் தான். இது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு பெரிய புரட்சி அப்படிங்கிறத விஜய் களத்துல இறங்கி அரசியல் செஞ்சா இந்த 24% மீதி இருக்கு பாத்தீங்களா. நான் ஏற்கனவே ADMKவுக்கும் DMKவுக்கும் 20% கொடுத்திருக்கேன், மீதி 24 இருக்கு. இந்த 24 விஜய் அவர்களுக்கு போலிங் ஆகுமா அப்படின்னா ஒரு 15 போலிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகபட்சம். இது நான் சொல்றேன், நீங்க டிவிகேவினர் வேணா என்ன தப்பா நினைச்சுக்கலாம், களத்துல வேலை செய்யாம இது எல்லாம் சாத்தியப்படவே படாது அப்படிங்கிறத புள்ளிவரத்தோட சொல்றேன். இல்ல ரெண்டாவது, டிவிகேவினர் மிக முக்கியமான ஒரு ஃபேக்டரை மறகுறாங்க. விஜய் அவர்களே அந்த ஃபேக்டர் தான் சொல்லியிருக்காரு, போட்டி திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் அப்படின்னு. ரொம்ப ஒரு தப்பு, அண்டர் எஸ்டிமேட் அப்படிங்கிறது அரசியல்ல பண்ணவே கூடாது. அதிமுக அப்படிங்கிறது ஒரு மதம் கொண்ட யானை. ஏன்னா டைலாக் பேசிக்கலாம், மதம் கொண்ட யானை சினங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும்னு, அதுவும் எம்ஜிஆர் டைலாக் தான். அதிமுக தொண்டர்கள் மாதிரி தேர்தல் அரசியல் திமுகவினர்களாலே பண்ண முடியாது. திமுகவுல தலைவர்கள் பல்வேறு வியூகங்களை வைப்பாங்க, அதெல்லாம் போற போக்குல அம்மா ஜெயலலிதா இருந்தப்போ உடைச்சு தூளாக்கி போட்டு போவாங்க. இப்ப அந்த மாதிரி பெரிய அளவுல ப்ரொபகண்டா பண்ணி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு தலைமை இல்லைன்னாலும் அதிமுக தொண்டனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இது கடைசி தேர்தல், தோத்துட்டோம்னா இதோட கட்சியை முடிச்சிருவாங்க அப்படின்னு வெறி கொண்டு நிக்கிறாங்க, களத்துல பார்க்க முடியுது. ஏன்னா இந்த SIR ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் 5 பேர் ஒரு வழக்கறிஞர், 6 பேர் அதிமுக நியமனம் செஞ்சு புலி மாதிரி பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் களத்திலேயே பாக்குறேன், திமுக அதிமுக போட்டி போட்டு வேலை செய்யறான். திமுக SIR எதுக்குறான், ஆனா களத்துல அவன் சும்மா நிக்கல, இன்னமும் பாஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதிமுக அட்வொகேட் டீமோட இறங்கியிருக்கான், என்ன பிரச்சனை வந்தாலும் இதை விடுறது இல்லை அப்படின்னு. ஆனா இந்த ஃபேக்டருக்குள்ள எல்லாம் டிவிக்கே வரவே இல்லை, குழு அமைச்சிருக்காங்க, நான் பார்த்த வரைக்கும் இன்னும் யாரும் வரல. இந்த மாதிரி செயல்படாம நாம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் ஜெயிச்சிட முடியாது, முழிச்சுக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மற்றபடி நான் அதிமுகவுக்கு சொம்படிக்கிறேன், திமுகவுக்கு சொம்படிக்கிறேன், காசு வாங்கிட்டு பேசுறேன், எப்படி நினைச்சுக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா களத்துல இதுதான் உண்மையான தியரி. என்னோட பார்வையில பட்டதை கரெக்டா பேசணும்னு நினைக்கிறவன் நானு. இதற்கு எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல. இதுவரைக்கும் டிவிக்கே இந்த விவரங்கள் எல்லாம் வேகமா செயல்படலைன்னு சுட்டி காட்டணும் தான் இந்த பதிவை தவிர குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் கிடையாது, அதை புரிஞ்சுங்க. ஆனா தமிழ்நாட்டுல பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட நிலைமை விஜய்க்கு ஏற்படாது. எல்லா தொகுதியிலும் பிரசாந்த் கிஷோருக்கு டெபாசிட் போயிருக்கு. ஆனா விஜய் அவர்களோட பவர் அப்படிங்கிறது தனிப்பட்ட பவர் தான், வேற தாண்டி எந்த பவரும் இல்லை. விஜய் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் டெபாசிட்டை தக்க வச்சுக்க முடியும்.
வெற்றிக்காக அது போதுமா அப்படின்னா நிச்சயமா போதாது. களத்துல வேகம் எடுக்கணும்.